முதல்ல இன்னைக்கு சொத்து மேல பயங்கரமான முன்னை விட அதிகமான சிக்கல்கள் வர்றதுக்கு ஒரு காரணம் அதோட வேல்யூ. ஒரு காலத்துல அந்த லேண்ட் எங்க கிடக்குன்னு தெரியாது, பிரிச்ச பிறகு போய் பார்ப்பாங்க, அப்படி இருந்ததெல்லாம் உண்டு. ஆனா இன்னைக்கு லேண்ட் வேல்யூ எக்கச்சக்கமா ஏறி போயிட்டது கூட சொத்து மேல நமக்கு ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு வர்றதுக்கு முக்கியமான காரணம் இருக்கலாம். முதல்ல ரேட்டை கேட்டுருவோம். உங்க ஏரியா என்ன? நாங்கள் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் திருப்பத்தூர்லேருந்து வரோங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து அரௌண்ட் 2000 to 3000 அந்த ஏரியாவை பொறுத்து இருக்கு. ஒரு ஸ்கொயர் ஃபீட் 2000. பக்கத்துல திண்டுக்கல் மாவட்டம் வருங்க. எங்கள் ஏரியா வந்து வில்லேஜுங்க. அதாவது ஒரு சென்ட் கணக்கு தான். ஸ்கொயர் சென்ட் சொல்லலாம். சென்ட் 2 லட்சம் இருக்குது, 50,000 இருக்குது, 3 லட்சம் ஏரியா வைஸ் இருக்குது. அதான் ரொம்ப குறைவு 50,000. ஓகே. கிராமத்தில் நாங்கள் வடபழனிலேருந்து வரேன். வடபழனியில் கிரவுண்ட் ரேட்டு தான். அதெல்லாம் 3 கோடி. கிரவுண்டு 3 கோடி. ஆமாம், வடபழனியில். ஓகே. நான் அம்பத்தூர்லேருந்து வரேன். அம்பத்தூர் கிரவுண்ட் ரேட் தாங்க 1 crore இருக்கு. 1 கோடி. ஓகே. அம்பத்தூர்ல. ஓகே. நான் படப்பை கரசங்கால்ல இருந்து வரேன். படப்பை தாம்பரம் பக்கத்தில். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 2000 வரைக்கும் போகுது. 1500 to 2000 வரைக்கும் போகிறது. ஓகே. பின்னால சார் என்னோட சொந்த ஊர் கோயம்புத்தூர். அங்கே நான் இருக்கிற ஏரியா வந்து இருகூர். இருகூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் இருக்கு இப்போ. ஓகே. 3 லட்சம் 4. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பொன்னேரி தாலுக் வெள்ளோடை கிராமம். நம்ம இடத்துல மினிமம் வந்து 500 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய் வரையும் ஏரியா பொறுத்து இருக்குது. எங்கள் ஏரியாவிலேயே ஒரு 500 மீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்லேயே இந்த ரேட் இருக்குது. சொத்தை ஒட்டி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளவு கிரைம் நடக்குது, எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, எவ்வளவு கிரைம்? இன்றைக்கி வந்து மண்ணுக்கு மரியாதை அதிகம். அதனால நல்லா தெரிஞ்சு மண்ணில் தான் வந்து அதிகமானியான எல்லோருடைய கான்சன்ட்ரேஷனும் அதில் தான் இருக்குது. ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி கூட ஒரு கொலைகள் நடந்தது. சார் எங்கள் மாவட்டம் தருமபுரி மாவட்டம். எங்கள் ஸ்கொயர் ஃபீட் வந்து 5000 ரூபாயிலேருந்து 7000 ரூபாய் வரைக்கும். தருமபுரியிலையா? ஆமாம், 5000 ரூபாயிலேருந்து 7000 ரூபாய் வரைக்கும். நான் இருக்கிறது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கம், அட்ஜசன்ட் சைட். பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைக்காட்டிலேருந்து வந்திருக்கிறேன். வீடு மனை அந்த மாதிரி இடத்துல 1.5 லட்சம் ரூபா வரலையும் போகுது. எது கிரவுண்டு? இல்லை, சென்ட். விவசாய இடம் சென்ட் 15,000 ரூபா வரலையும் போகுது. ஓகே. சென்னை திருவல்லிக்கேணி கிரவுண்ட் வேல்யூ 1.5 கோடியிலேருந்து 2 கோடி ரூபாய் வரைக்கும் போகுது, டிபெண்டிங் அப்பான் தி மெயின் ஏரியா, இன்டீரியர் ஏரியா. உங்கள் வீடு எங்கே இருக்கு? சந்துல எவ்வளோ? 1.5 கோடி ரூபா. அவ்வளவுதான். என்னன்னா ரியல் எஸ்டேட் மார்க்கெட் நான் கேட்கல. நீ அந்த சந்துல 1.5 கோடி ரூபா அவ்வளவுதான். ஒரு சந்துல இவ்வளோ, திருப்பூர்ல இவ்வளோ, ஒரு கிராமத்துல இவ்வளோ, அந்த வாரம் தெரிஞ்சா போதும். 1.5 கோடி ரூபா. 1.5 கோடி ரூபா. சார் நான் ஆவடியிலேருந்து வரேன். 1 கோடி to 1.25 கோடி போகுது ஒரு கிரவுண்டு. எப்படி உங்களுக்கு அந்த விலையெல்லாம் தெரியுது? அதனால எனக்கு தெரியும். மற்றவங்க லேடிஸ் கொடுங்க. ஏன்னா பொதுவா லேடிஸ்லாம் அது முன்னாடிலாம் அந்த விலையெல்லாம் அவங்களுக்குலாம் தெரியாது. வீட்டில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. எப்படி உங்களுக்கு அந்த விலையெல்லாம் தெரியுது? பொதுவாகவே இப்போ எல்லா பெண்களுமே விவரமாக தான் இருக்காங்க. அதெல்லாம் உங்களுடைய ஐபேட் விலை எவ்வளோ தெரிஞ்சுக்கணும் தானே? ஐபேட் விலை எவ்வளோ? 3000லேருந்து இருக்கு சார். அதான் ஒரு காலத்தில் பெண்கள்லாம் இதில் தலையிட மாட்டாங்க. அவங்கெல்லாம் அவங்க வாட்டுக்கு இருப்பாங்க. இதுல எல்லாம் பெரிய ஆசைகள் உங்களுக்கு இருக்காது. இடம் வந்து வாங்கினா நல்ல பிரயோஜனம் ஆகும், பிள்ளைங்களுக்கு பிரயோஜனம் ஆகும், ஃப்யூச்சரில் நமக்கு பிரயோஜனம் ஆகும், வயசாகும் போது நமக்கு பிரயோஜனம் ஆகும், பிள்ளைங்க படிப்பு. அதாவது விலையெல்லாம் என்ன நீங்களே ஒரு ஆர்வமா தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு? ஆமா, அதான் கேட்குறேன். ஓகே. அடுத்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த அச்சு முறிகிறதுன்னு ஒன்று உண்டு. அது வந்து அவ்வளோ எளிதாக நடக்காது. எல்லாருமே அதை பத்திரமா அப்படியே மனசுக்குள்ளே பேசிப்பாங்க, வெளியில் பேச மாட்டாங்க. இந்த சொத்தை எப்படி ஆளாளுக்கு வச்சுக்கிட்டே இருக்காங்க, பிரிச்சுட்டா தேவையில்லைன்னு வீட்டுக்குள்ளே பொண்டாட்டி ரூமுக்குள்ளே புருஷங்கிட்ட சொல்லலாம், அல்லது அண்ணன் ஃப்ரெண்டுக்காரர்கிட்ட ஒரு நண்பர் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே அந்த வார்த்தை வர்றதே ஒரு பெரிய விஷயம் தான். அவ்வளோ எளிதாக டக்குன்னு வந்துடாது. இந்த சொத்து பிரித்தல் அல்லது சொத்து சம்பந்தமான பேச்சு உங்கள் வீட்டில் எந்த கட்டத்தில் வந்துச்சு? நான் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸ் ஆச்சுங்க. லாஸ் ஆகியில் வந்து அப்பாட்ட கேட்டேன், இது மாதிரி வந்து கடன் கட்டணும், சொத்தை பிரித்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவர் வந்துட்டு என்னாரு, இது மாதிரி தாத்தா சம்பாதிச்ச சொத்து அழிச்சிடாதேன்னு சொல்லி சொன்னாருங்க. இல்லை பரவாயில்ல, கடைக்காரர் வந்து என்னை நெருக்கில் நான் என்ன சார் பண்ண முடியும்? இந்த கட்டத்தில் சொத்து வேண்டும் என்று நான் கேட்டேன். அப்பா இறந்துட்டார் சார். எனக்கு அப்பா இறந்த உடனே நான் இப்போ பியூசி படிச்சுட்டு இருந்தேன். மேற்படிப்பு படிக்கிறது எனக்கு வசதி இல்லை. 2வது எனக்கு கீழே 2 தங்கைகள் இருந்தாங்க. அவங்களுக்கு கல்யாண செலவுக்கு உண்டான பணமும் அந்த நேரத்தில் இல்லை. அதனால் அன்னார்கிட்ட கூப்பிட்டு உட்காந்து வச்சு இந்த சொத்தை விற்று 4 பங்காக போட்டு நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் ஏற்றுக்கல. இன்றைக்கி வரைக்குமே ஏற்றுக்கல. இன்றைக்கி வரைக்குமே டிஸ்பியூட்லேயே இருக்குது.